இல்ல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய பரிந்துரைகள் இந்த அரசு நினைச்ச மாரி தான் வரும். அற்புதமான திட்டம். ஓ. தாராளமா இல்ல நிறைவேத்தலாம். அதுல எதிர்க்கட்சியினர் தான் ஏன்னா இருக்காங்கல்ல. மெஜாரிட்டி கூட்டுக்குழுல மெஜாரிட்டி இவங்க தான் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த சட்டத்த தாராளமா கொண்டு வாங்க. இதை விட ஒரு சட்டம் ஜனநாயகத்தை பூத்து குலுங்க செய்ய முடியாது அப்படின்னு கடைசி பேரா எழுதி கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் கடவுள் கொடுத்த வரமாக, இயற்கை தந்த வரமாக நாடாளுமன்றத்தில மக்களவையிலும், மாநிலங்களவையும் பிஜேபி அதன் தோழமை கட்சிகளுக்கு 3ல் 2 பங்கு பெரும்பான்மை இல்லை. அது 1 தான் நம்மள எல்லாம் காப்பாத்த போகுது. ஜனநாயகத்த காப்பாத்த போகுது. இல்ல இப்ப 3ல் மக்களவையில 2 பங்கு வேணும்னா மக்களவையில 60 எம்பி இன்னும் குறையுறாங்க. இப்போது இருக்கிற ஸ்ட்ரென்த் இப்படி கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நான் சொல்றேன். மாநிலங்களவையிலும் இல்லல்ல. 40 இடங்கள் குறையுது மாநிலங்களவையில. அப்போ 1 இந்த எதார்த்தம் தெரிஞ்சிருந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் வர்றேன். 1 இந்த கருத்தியல வச்சு மக்கள் கிட்ட எடுத்து சொல்லலாம். உங்களுடைய வரிப்பணத்த மிச்சமாக்கலாம் நாங்க நினைச்சோம். இந்த பாழா போன காங்கிரஸ் இப்படி தடுக்குது. அப்படின்னு ஒரு பிரச்சாரத்த பண்றதுக்கு இத பயன்படுத்திக்கலாம். இல்ல கொண்டு வாங்க. சில பல மாசம் இருக்கு. அடுத்த தொடர்ல தான் பாஸ் ஆக போகுது. பண்ணுனா அடுத்த தொடர்ல தான் கொண்டு வரணும். அப்படி வர்றபோது அதற்கு இடையில இருக்கிற காலகட்டத்தில சட்ட விதிகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் சில பேர் உருட்டி மிரட்டிறலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா அப்ப கூட இந்த 60, 40ங்கிற எண்ணிக்கைய கேப்சர் பண்ணிற முடியுமாங்கிற சந்தேகம் இருக்கு. இது நிறைவேறுவதற்கான சாத்தியம் குறைஞ்சது 60% இல்ல. இப்ப பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வந்து இத ஆதரிச்சிருக்காரு. அவரு நெறைய நாள் வந்து நெறைய மசோதாக்கள் கொண்டு வரும்போது ஆப்சென்ட் ஆயிருக்காரு நாடாளுமன்றத்துல. இதுக்கு கரெக்ட்டா அது அவருடைய பிரசன்ட் தனிப்பட்ட ஆயிருக்காரு. உரிமை, தனிப்பட்ட கருத்து, அவருடைய சுய இதெல்லாம் நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா எப்போதுமே அறிவார்ந்த விஷயங்களை மற்ற எவரையும் விட ஆழ்ந்து சிந்தித்து அறிக்கை எழுதுறதுல முதன்மையானவர் டாக்டர் ராமதாஸ். அன்புமணிய ஒரு பக்கம் விட்டுடுங்க. அவர் இருக்கிற போதே இவர பத்தி பேசணும்ல. அந்த அர்த்தத்துல சொன்னேன். அன்புமணி தகுதியற்றவர்ங்கிற பொருள்ல சொல்லல. அந்த ராமதாஸ் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தோழமையோட இருக்கிறோம் பிஜேபி கிட்ட. அதனால நம்ம ஆதரிக்கிறோம்னு நினைக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவர் யோசிச்சு பார்க்கணும். சர்வாதிகாரத்தை எதிர்காலத்தில் நிலைநிறுத்துகிற ஒரு முயற்சி அதனுடைய தொடக்க புள்ளிங்கிறத ராமதாஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசியல் காரணங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதே எடப்பாடி ஆட்சியில இருக்கிற 18லயே விவாதம் வந்துச்சு. நோ, நோ, நோ நாங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க ஏத்துக்கிறோங்கிறோம். ஏன்னா சீக்கிரம் தேர்தல் வரும்னு. அல்லது 26ல தேர்தல் வந்து ஒருவேளை நம்ம தோத்துட்டா கூட திருப்பி 29 இன்னொரு தேர்தல் வரணும். அப்படி ஒரு ஆசையான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு மக்களவையில ஒரு அதிமுக இல்ல. விளையாட்டுத்தனமா அணுகுறாங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி. ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பிரதான இயக்கமாக இன்னைக்கு அது மிகப்பெரிய மக்கள் இயக்கம் தான். அந்த அடையாளத்தோடு கருத்து சொல்லும்போது கவனமா சொல்லணும்னு என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கிறோம். ஏதோ பிஜேபி கொண்டு வந்தனாலே இதை எதிர்க்கணும்னு அவசியம் இல்ல. பிஜேபியோட தோழமையோட நம்ம இருக்கோம், எதிர்காலத்துல இருக்கலாம் அப்படின்னு அரசியல் காரணங்களை வச்சுட்டு அதை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்ல. யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. ராமதாஸுக்கு சொன்ன அதே அறிவுரை தான் எடப்பாடிக்கும் பொருந்தும்.